கைஸ், கொஞ்ச நாள் முன்னாடி ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து இந்த லெனோவோ லேப்டாப்பை ஸ்க்ராப் கண்டிஷனில் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும் போதே இந்த லேப்டாப்புடைய டிஸ்பிளே ஸ்டிப் வந்து பிஞ்சு இருந்துச்சு. பவர் ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப் வந்து ஆன் ஆகலை. இன்றைக்கி இந்த லேப்டாப்பை ரெடி பண்ண முடியுதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து பிசியாக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண லேப்டாப்பை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் இருக்க எல்லா ஸ்டிப்பும் வந்து பிஞ்சிடுச்சு. அதே மாதிரி சார்ஜிங் போர்ட்டும் இல்லை. இந்த போர்டை செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போர்டை தனியாக எடுத்துருவோம். ஃபேனோட கேபிளை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த போர்டுக்கு பவர் கொடுத்தோம் அப்படின்னா தான் இதில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ண முடியும். இந்த போர்டுக்கு நான் பவர் கொடுக்க 19 வோல்ட் பேட்டரி பேக்கை வந்து எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரியோடைய ப்ளஸ் மைனஸ் லைனை எடுத்து இந்த சார்ஜருடைய ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா புகையாக வருது. அப்படின்னா இந்த போர்டு வந்து ஷார்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன கருகிறதா தவிக்குது எங்க? ஃபஸ்ட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு வச்சு செக் பண்ண போகிறேன். இந்த சார்ஜர் ஒயரில் செக் பண்ணும்போது எந்த ஒரு ஷார்ட்டும் காட்டல. அப்போ வந்து போர்டில் செக் பண்ணிக்கலாம். இப்போ மதர் போர்டில் வைக்கும் போது ஷார்ட் காட்டுது. இது வந்து மேஜராக வந்து பவர் சர்க்யூட்டில் தான் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரியான ஷார்ட் வந்து காமனாக லினோவோ லேப்டாப்ஸில் வர்றது தான். லினோவோ லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீபோர்டு ஸ்டிப்புக்கு பக்கத்தில் வந்து பவர் செக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சரி பண்ணலான்னா, பவர் செக்ஷனில் 2 மாஸ்ஃபிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்ஃபிட்டுக்கு மேலே ஒரு கெப்பாசிட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணோம் அப்படின்னா அது ஷார்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணோன்னா சால்வ் ஆகிடும். இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணோம் அப்படின்னால ஃபுல் ஷார்ட் காட்டுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கெப்பாசிட்டரை வந்து ஒரு சைடு மட்டும் தூக்கி விட்டுட்டு செக் பண்ண போகிறேன் ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத. நான் டெஸ்டரை வச்சு ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் சால்டரிங் மிஷினை வச்சு ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் லைனில் இந்த ஷார்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த போர்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா பவர் ஆன் ஆகணும். பவரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓப்பன் பண்ண கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். உங்ககிட்ட வேறு கெப்பாசிட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் ரிமூவ் பண்ணும்போது அந்த ட்ராக்கே பிஞ்சிட்டு வந்துடுச்சு. நீங்கள் வந்து சேஃபாக வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ட்ராக் தெரியும் அப்படின்றனால பிரச்சனை இல்லை. எல்லாம் டெக்னாலஜி. இப்போ சார்ஜர் ஒயரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியை வச்சு செக் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா ஹை வோல்டேஜ் போகும்போது வந்து ஏதாச்சும் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முன்னாடியே பேட்டரியை வச்சு செக் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த ஷார்ட்டும் இல்லை, நார்மலாக இருக்குது. இப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு கீபோர்டை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே லைட் வந்து இண்டிகேஷன் ஆகுது. போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த போர்டை பவர் ஆன் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை வந்து சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா இந்த போர்டோடைய கீபோர்டுலேயே வந்து பவர் பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிசிஎஃப் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றனால இதில் இருக்க கீபோர்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பவர் பட்டனை வந்து தனியாக வந்து சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பவர் பட்டனோட லைனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கீபோர்டு ஸ்டிப்பு கீழே வந்து ஒரு கேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்லேருந்து தான் பவர் பட்டனுக்கு வந்து பவர் லைனை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த கேட்டில் பார்த்தோம் அப்படின்னா கீழே சிங்கிளாக இருக்க பின்னும் மேலே செகண்ட் இருக்க பின்னையும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்டு வந்து ஆன் ஆகிடும். அந்த கீபோர்டுடைய பவர் லைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிப்பு வழியாக டேரெக்டாக வந்து இந்த கேட்டில் வந்து ஜாயின் ஆகும். இப்போ இந்த பின்னிலையும் மேலே இருக்க இந்த பின்னிலையும் ஒரு ஒயர் வந்து சால்டர் அடித்து அதில் வந்து சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சார்ஜிங் கேபிளை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 ரெட்டு 2 பிளாக்கு. இதில் 2 ரெட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே லைனு, 2 பிளாக் பார்த்தோம்னா ஒரே லைனு. அதனால் இதில் இருக்க எக்ஸஸாக இருக்க லைனை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ சார்ஜிங் போர்ட்டில் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து சால்டர் பண்ணிக்கலாம். இதில் பவர் சுவிட்சையும் சால்டர் பண்ணிக்கலாம்.
இப்போ சால்ட்ரிங் பண்ண சார்ஜிங் கேபிளை ஷார்ட் ஆகாத மாதிரி ஸ்லீவ் போட்டு கவர் பண்ணிவிட்டு மானிட்டர் வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு HDMI மூலிமா இந்த மானிட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மானிட்டருக்கு பவர் சப்ளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டரி பேக்லேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. மவுஸ் அண்ட் கீபோர்டுக்கு ஒயர்லெஸ் தாங்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இந்த போர்டுக்கு ஒரு கேபினெட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிசி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.